அரசு பொறுப்பில் இருப்பவர்கள் மத பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் எமது செய்தியாளர் லோகநாதன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். IAS இந்த பரப்புரை செய்யக்கூடாது, மத பரப்புரை செய்யக்கூடாது என்ற ஒரு தமிழக அரசு தடை விதித்ததற்கு மிக முக்கியமான காரணமே மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள்தான் என்று ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதற்கு உங்களுடைய பதில் என்ன சார்? பொதுவாக பார்த்தால் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் கூட நீங்கள் கேட்டதற்காக சொல்கிறேன். இந்த விஷயத்தில் கடுகளவு கூட உண்மை கிடையாது. எந்த விஷயத்திலும் நான் தலையிட்டது கிடையாது. அதுதான் உண்மை. அதாவது அவர் தொடர்ந்து என்னோட உயிருக்கு ஆபத்து நேரிட்டது, இந்து அமைப்புகள் என்னை கொல்ல முயற்சி செய்கிறார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். தற்பொழுது நேரடியாகவே உங்கள் மீது ஒரு கடுமையான தாக்குதலை தொடுத்திருக்கிறார். இதற்கு உங்களுடைய சார்பாக அவருக்கு அளிக்கக்கூடிய பதில் என்ன சார்? முதல் விஷயம், RSS யாரையும் அச்சுறுத்துவது கிடையாது. RSSின் மீது தவறான ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார் என்றால் தன் மீது இருக்கக்கூடிய குற்றத்தை மறைப்பதற்காக அந்த குற்றத்தை சொல்கிறார். பொதுவாக ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய மதங்கள் பற்றி பிரச்சாரம் செய்வதற்கு உரிமை உண்டு என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்வது உண்மை. ஆனால் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பொறுப்பை வகிக்கும்போது, குறிப்பாக அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பொறுப்பை வகிக்கும்போது அனைத்து மக்களுக்கும் ஜாதி, மத, இன, மொழி, பகுதி பாகுபாடின்றி, ஏன் அரசியல் பாகுபாடுமின்றி அனைவருக்கும் பொதுவாக செயல்படுவதுதான் நியாயமாக இருக்க முடியும்.